ரோமலகதரியாந்தரே பலதரியாதரா ரேகரே பலபௌஷலதரியாதரே ரபலதுரமனா சந்தராதராதரே. கிருபையே 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 கிருபையே. பரிசுத்தரே, மகத்துவரே, மாறாதவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களோடு கூட வருபவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீ நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை நோக்கி பார்க்கிறவரே, எங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறவரே, எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, எங்கள் கூப்பிடுதலுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை, ஆமென், உம்மில் தான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி உயர்த்தி மகிழ்ந்தீர், உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. பாடுமா, உயர்த்தி மகிழ்ந்தீர், உயர்த்தி. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. அடைகி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். வல்லவரே மகிமையாய், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்கின்றீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம். உந்தன் திருநாமம், உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. ஆமென். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி. சேர்ந்து சொல்லுமா, உமக்கு. ஹல்லேலூயா. ஆமென். உம்மில் தான் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா
ஆமென் ஆண்டவரே. நீரே நீரே வலியோரை அகற்றினீர், வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை, பசித்தோரை நன்மைகளால், பசித்தோரை நன்மைகளா திருப்தி. இயேசுவே பசித்தோரை திருப்தியாக்குகிறவரே, திருப்தி. பாடுங்க, உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு சொல்லுமா. கண்மலையின் வெடிப்பில், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ என்னை. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே, என் இதய வேதனே. என்ன சொல்லி ஹல்லேலூயா பாடுங்க. உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை. இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. மேலானவரே, மேலானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேலானவரே, 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. எங்கள் தேவனே நன்றி 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 நன்றி. பிரசன்னத்தினால், மகிமையினால் இடத்தை கத்த நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆவியானவரே ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. எங்களை மறைப்பீராக, எங்களை மறைப்பீராக, பிரசன்னத்தில் எங்களை மறைப்பீராக, ஆளுகையில் எங்களை மறைப்பீராக.
Glora balabo shara balabo udara rigara balagara balabo shaladriyatere ragara balabo shandara daradari leriyatere விடுதலை 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 இப்பொழுது 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 துதிக்க விடுதலை ஆராதிக்க விடுதலை செபிக்க விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உண்டாவதாக இப்பொழுதே உண்டாவதாக சரீரத்திலே விடுதலை உண்டாகட்டும் ஆவிலே விடுதலை உண்டாகட்டும் ஹalleluya 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 நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு glory 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 இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஷரபா பாபா ரபலதரா ப்ரோபல ஷியகதரே லேகரகத ரமனஹந்தரா ப்ரோபல மௌஷலதரியாதரே ஆவியானுடைய அசைவாடுதல் ஆவியானுடைய அசைவாடுதல் உடைய சிறகின் நிழலுக்குள்ள உடைய சிறகின் நிழலுக்குள்ள உடைய பிள்ளைகள் களி கூறுவார்களாக களி கூறுவார்களாக களி கூறுவார்களாக களி கூறுவார்களாக துதிக்க விடாதபடி செபிக்க விடாதபடி தடுக்கிற பலவீன கட்டுகள் இப்பொழுது நிர்மூலமாவதாக என்று செபிக்கிறோம் ஷரபலபரபலப உதரா ப்ரோபலப ஷங்கதரா பிரச்சனத்தை அனுபவிக்க விடாதபடி தடுக்கிற எண்ணங்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது நிர்மூலமாக்கி கட்டுகிறோம் விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஹalleluya 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 ஆவியானவரே 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 உங்க பிரசன்னம் வேணும்பா உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கணும்பா உங்க பிரசன்னத்துல களி கூறணும்பா எங்களை விடுவிப்பீராக எங்களை விடுவிப்பீராக எங்களை விடுவிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹalleluya நன்றி ஆண்டவரே நீர் நல்லவர் எங்களை விடுதலையாக்குகிற தேவனே நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே விடுதலையோடு உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க உங்க பிரசன்னத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் ஆண்டவரே வந்தது போல யாரும் வெறுமையா திரும்ப கூடாது கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும் நீர் எங்கள் நடுவில் ஊழியம் செய்வீராக நீர் இந்த நாளிலே மகிமைப்படுவீராக நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஏறெடுக்கிற ஆராதனை எல்லாவற்றிலும் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும் எதற்காக ஜெபிக்க வேண்டுமோ ஜெபிக்க வைங்க ஆண்டவரே ஆண்டவரை ஜெபிக்க விடாதபடி சோர்வுக்குள்ளாக்குகிற பலவீனத்திற்குள்ளாக்குகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இந்த நாமத்தில் இப்பொழுதே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவருக்கு ஆராதனை ஒரு விடுதலை ஆராதனை இருப்பதாக விடுதலை ஆராதனை இருப்பதாக ராஜா ஷரா கபலத ரியாதரா ப்ரோபல சந்தரா பலபௌதரா ரிகபககத ரிமனா சந்தரா ஆவிலே ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக சரீரத்திலே ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடட்டும் எல்லா தடைகளையும் நீக்கும் வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைபடும் எங்களோடு பேசும் அடியார்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் நீர் எவ்வளவு வேணும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் நீர் பரிசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya அப்படியே உட்கார்ந்து கொள்வோம் கர்த்தர் நல்லவர் நாம் சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம் ஆமென் பாடும்போதே வார்த்தைகளை விசுவாசத்தோட சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வார் ஹalleluya நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் விடுதலை தருகிற ஆண்டவர் ஆமென் அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஹalleluya சேர்ந்து சொல்லுவோம் விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் விடுதலை ஆமென் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார்
இருக்கிறார். என்ன நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன், விடுதலை சந்தோஷத்தோட ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த விடுதலை நாயகன், விடுதலை. ஆமென். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன அவர் தேடி ஓடி வந்தார், அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை glory. எனக்குள்ளே இருக்கிறார். என்ன பாடுங்க பார்க்கலாம். விடுதலை நாயகன், விடுதலை glory. வெற்றியை தருகிறார் நமக்குள்ளே. என்ன ஆனந்த அவர் அன்பின் அபிஷேகம், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே. என்ன ஆனந்த ஆனந்த விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் நமக்குள்ளே இருக்கிறார். என்ன செங்கடலை விசுவாசத்தோட செங்கடலை கடந்து, ஆமென், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை glory. ஆமென். எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் மோதி ஜெயிப்பே, எக்காலம் மோதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன், விடுதலை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க இந்த வார்த்தையை. வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே. ஆமென். ஒரு விசை கூட சொல்லுமா? அவர் அன்பின் அபிஷேகத்தால், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நட. ஆமென். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன், விடுதலை. ஆமென்.
நமக்குள்ளே நமக்குள்ளே என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மீதித்து நடப்பே. ஆமென் ஹல்லேலூயா. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, எக்காலம் மோதி ஜெயிப்பே, எக்காலம் மோதி ஜெயிப்பே. விடுதலை நாயகர் விடுதலை ஆவே ஷலா கரபலதர் ரோலரதரே. ஆமென் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகர் விடுதலை. ஆமென் ஹல்லேலூயா glory. அப்படியே சொல்லுமா, நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் நன்றியால். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும், இயேசு உந்தன். கலங்கிடாதே கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நம்பிக்கையோட சொல்லுங்க, கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியா நன்றியா உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியா துதி பாடு உள்ளத்தால். துன்மார்க்கர் கேதுவான வேறி கொள்ளாமல், தெய்வ பயத்தோட என்றுமே. துன்மார்க்கர் கேதுவான வேறி கொள்ளாமல், தெய்வ பயத்தோட என்றுமே. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் உள்ளம் நிறைந்தே நன்றியால் நன்றியால். ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ராஜா. நம்பிக்கையோட சரீரம் ஆத்துமா, சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும். ஆமென் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால், தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால், தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியா நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால். glory. நன்றியால் துதிப்பாடு. நம்பிக்கையோடு சொல்லுமா, இரட்சகர் என்றுமே நடத்துவார், இரட்சகர் என்றுமே வழி நடத்து, பாதை என்று செவ்வாய் பண்ணுவார் இரட்சகர். ஆமென் ஹல்லேலூயா. glory. துன்பமில்லை துயரமில்லை ஓயாமல் இயேசுவே. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். துன்பமில்லை துன்பமில்லை துயரமில்லை ஓயாமல் துதிப்பார். once again, துன்பமில்லை துன்பமில்லை துயரமில்லை ஓயாமல் துதிப்பாடு. நன்றியா நன்றியா
நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றியால் துதிப்பாடு. உள்ளத்தால் சொல்லுமா, வல்லவர் நல்லவர் வல்லவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால். ஆமென். நன்றியால் ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு, அவர் வல்லவர் நல்லவர், வார்த்தையில் உண்மை உள்ள தேவன், என் ஆண்டவர் உண்மை உள்ள தேவன் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளை முழுபலத்தோடு கரங்களை தட்டி, என்னை வழி நடத்துகிறவருக்கு என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Glory balaboshalada riyadara balabodara bromaragadariyathere. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹalleluya. என்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். ஆமென். நான் என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நான் படுத்திருக்கிறதும் இல்ல, எங்கே நான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் நிலையை நன்றாய் அறிகிற தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன் சொல்றோம். ஆமென். என் காரியத்தை இன்னொருத்தங்க நான் அவர்கிட்ட எடுத்து சொல்லுவதை விட இன்னொருத்தங்க என் காரியத்தை சொல்லி தான் அவருக்கு தெரியணும்னு. என் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீர் ஏன் வருகிறது என்பதை நான் சொல்லாமலே அறிகிற தெய்வத்தை தான் ஆராதிக்கிறேன். ஆமென். ஆகார் சொல்ல, நான் ஏன் அழுறேன் தெரியுமா ஆண்டவரே கத்தல. ஆனால் அவள் அழுகையை கேட்டது, அவளுடைய அழுகையை பார்த்தது ஆண்டவரே சொல்றார், உன் பிள்ளை இருக்கிற இடத்துல அவன் சத்தத்தை நான் கேட்டேன். பார்க்கிறவங்களுக்கு ஆகார் அழுகிறாள்னு மட்டும்தான் தெரியும், ஆனால் அவருக்கு தான் ஆகார் ஏன் அழுறான்னு தெரியும். ஆமென். எவ்வளவு நல்ல தெய்வத்தை ஆராய்ந்து வலது கரத்தை உயர்த்தி, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி. ஆமென். ஆராய்ந்து ஆராய்ந்து ஆமென் சுற்றி சுற்றி. சொல்லுங்க, நான் அமர்வதும் நான் ஆமென், நான் எழுவதும் நான் அமர்வதும். சொல்லுங்க, நன்றாய் அறிந்திருக்கிறேன் நன்றாய் நீ. ஆமென் அப்பா, என்னை நீ நன்றா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்க, என்னை காண்பவர், என்னை. ஹல்லேலூயா. அவர் அறிகிறவர் மாத்திரமல்ல, அறிந்து அந்த இடத்துல எனக்கு எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படுகிற தெய்வம். ஆமென். ஒருவேளை ஆகார் இந்த இடத்துல அழுதுட்டு இருக்கும்போது ஆபிரகாம் இதை தெரிந்திருப்பார், ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல போய் உதவ முடிஞ்சிருக்குமான்னு கேட்டா நிச்சயமா தெரியல. அதனால தான் ஒரு துருத்தி தண்ணீரோட அனுப்பி விட்டுட்டாரு. ஒரு துருத்தி தண்ணீர் போதும், இது ஆபிரகாமுக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆமென். ஒருவேளை ஆபிரகாம் இப்பொழுது ஆகார் அழுகிறதை பார்த்தது திரும்ப என்னதான் செஞ்சிருப்பாரு? ஒரு துருத்தி தண்ணி தான் கொடுத்துருப்பாரு, எக்ஸ்ட்ரா ஒரு துருத்தி கூட கொடுத்துருப்பார். அவ்வளவுதான் செய்ய முடியும். அது இன்னும் தீரதான் செய்யும், இன்னும் இந்த கண்ணீர் திரும்ப வரதான் செய்யும். ஆமா. எனவே என் கண்ணீர் என் புருஷன் பார்க்கல, என் மனைவி பார்க்கல, என் பிள்ளைங்க பார்க்கல, என் பெற்று இல்லை, அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த காலை நேரத்தில்? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கண்ணீருக்கான பலனை அவர் சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்புறவங்க, அவர் சமூகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்புறவங்க. ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும்
படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலோ படுத்தாலோ. ரெண்டு கரத்தை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஓ ரமரஷ்யத்திரே, என்னை காண்பவரே, தினம் முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை திருக்கரத்தாலும் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உள்ளத்திலிருந்து நன்றி ராஜா, நன்றி. க்ளோரி ஷரபல கதரியாதரா, நன்றி ராஜா. பாடுங்க பாடுங்க, நன்றி ராஜான்னு சொல்லுங்க. நன்றி ராஜா, என்னை அறிகிறவர், என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவரே. ஆமே. கருவை உன் கண்கள், என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை. எங்கிருந்து என்னை பார்த்திருக்கிறார் தெரியுமா? என் தாயின் கருவில் ஆமென் நான் உருவாகிற நாள் முதலே அவருடைய பார்வையின் மேல் வைத்திருக்கிறார். ஆமென். அதிசயமா பிரேமிக்கத்தக்க பக்குவ உருவாக்கி, பக்குவமாய் பக்குவமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் என்னை அதிசயமாய் நடத்துகிறவரே, அதிசயமாய் நடத்துகிறவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசுவே இயேசுவே. உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும். நன்றி ராஜா. ஷாலா ராகா பலா ராதரா ஹம்தலா ப்ரோ பலா ஷியாதரா. சொல்லுங்க நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். ஹalleluya. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ரோமலதர் யாந்தரே, என்னை ஹalleluya. ஜீசஸ் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி glory ஆராய்ந்து. ஆமென் ஆமென் ஆமென். சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ. பாடுங்க நன்றாய் நன்றாய் நீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. அப்படியே அவர் பார்வைக்கு அவருடைய கரத்திற்கு உங்க வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கப்படுவதா. glory பலஷ்யதரா ப்ரோமலகதரியாந்தரே. கிருபையே கிருபையே கிருபையே. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு என்னை அறிந்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார், என்னை அவர் அறிந்திருக்கிறார், என்னை அவர் அறிந்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு மகிமை, நம்பிக்கையோடு. உனக்காய் சிலவற்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்காக சிலவற்றை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் வார்த்தை உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்காக சிலவை, உங்களுக்காக சிலவை, உனக்காக சிலவற்றை என் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உனக்காக மாத்திரம், உனக்காக மாத்திரம். இது உன்னுடையது,
உனக்கு சுதந்திரம் இது, உனக்கு சுதந்திரமாய். ஷரபல பரபல பௌதர ப்ரோபல ஷியா கதர ப்ரோதரியாதரா லேரிபல கதரியாதரா சந்தர பல பௌதரா ப்ரோபல கதரியாதரா ஷதரா. சில பாதையில் உன்னை நடத்துவது உனக்காய் சிலவற்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது, நீ காண வேண்டும் என்பதற்காக. ஹalleluya 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 ஹalleluya. உனக்காக சிலவை, உங்களுக்காக சிலவற்றை என் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஓ ரபல ஷகதரா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரிதா இருக்கிறது, எத்தனை பெரிதா இருக்கிறது. ஷலரபல பௌதரா ப்ரோபல ஷகதரா. ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்காக சிலவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க. ஆமே 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 ஆமே. எனக்காக, எனக்காக சிலவை. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? சில பாதையின் வழி கர்த்தர் என்னை நடத்த காரணம் எனக்காக ஏதோ ஒன்று இந்த பாதையில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை நான் சுதந்தரிக்கும்படியா என்று நம்புகிறவர்கள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி glory glory glory. எனக்காக மாத்திரம். இது உங்களுக்கு ஸ்பெஷலா உருவாக்கப்படுகிறது, உங்களுக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதுல வேற யாருக்கும் உரிமை பாராட்ட முடியாது. ஆமென் ஹalleluya. நேற்று இரவு ஆண்டவர் ஒரு வார்த்தை பலமுறை தியானித்திருந்தாலும் இந்த வசனத்தை மட்டும் முன்வைத்து நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 9:24. அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தார். அப்பொழுது சாமுவேல், நீ இந்த வார்த்தையை நல்லா கவனி. அப்பொழுது சாமுவேல், இதோ இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 வார்த்தைகள். இது உனக்கென்று, இதை உனக்கு முன்பாக, இது உனக்காக. ஆமென். இது உனக்கென்று, இது உனக்கு முன்பாக, இது உனக்காக. இது வேற யாரும் உரிமை பாராட்ட முடியாது, இதுல வேற யாரும் கை வைக்க முடியாது. இது உனக்குரியது, இது உனக்கு முன்பானது, இது உனக்கானது. சிலவற்றை, இது எனக்காக சில காரியத்தை ஆண்டவர் என் பாதையில வைத்திருக்கிறார் நம்புறவங்க முதலாவது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இது உனக்குரியது. ஆமென் ஹalleluya. உண்மையிலேயே சவுல் இந்த இடத்துல வந்தது தனக்குரியதை பெறும்படி அல்ல, தனக்குரியதை பெறும்படி அல்ல. தனக்குன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே சவுலுக்கு தெரியாது. சவுல் இப்பொழுது சாமுவேல் இடத்துல வர காரணம் தனக்காக அல்ல, தகப்பனுக்காக. நமக்கு தெரியும் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போகிறது. தகப்பனுடைய கழுதையை தேடிதான் போகிறான். தன்னுடையது அல்ல, தனக்குரியது என்று சொல்கிறதுக்கு அல்ல, தகப்பனுடையது. எங்கப்பா போறேன்னு கேட்டா சொல்லுவார், என் தகப்பனுடைய கழுதையை காணல. என்ன பார்த்து தேட போற? தகப்பனுடைய கழுதையை தேட போறேன். எதுக்காக நீ இப்ப அலைந்து கொண்டிருக்கிறாய்? தகப்பனுடையதை பெறும்படியாக. அப்போ உனக்குன்னு எனக்குன்னு ஒண்ணு கிடையாது. தன்னுடையதல்லாத தகப்பனுக்குரியதை தேடி வந்தவனுக்கு இப்போ வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இது உனக்குரியது, இது உனக்குரியது. முதலாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் அது வார்த்தைக்குள்ள போக விரும்புகிறேன். ஆமென். தகப்பனுக்குரியதை தேடி சாமுவேலிடத்தில் வந்தவனுக்கு அவனுக்குரியது கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஒரு சாமுவேல் இடத்துல தகப்பனுக்குரியதை தேடி வந்தவனுக்கே அவனுக்குரிய ஒரு நன்மையை கொடுக்கிறதுக்கு சாமுவேல் இருப்பாரானா? அவர் சமூகத்தில் தேடி வருகிற எனக்கா ஏதோ ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணாமல் வைத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. தகப்பனுடையதை தேடி வந்தவனையே வெறுமையை விடாமல்
அவனுக்குன்னு ஏதோ ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்ததை எடுத்து கொடுக்க ஒரு சாமுவேல் இருக்கும்போது, நான் சாமுவேலை அல்ல தேடி வந்திருக்கிறது, அந்த சாமுவேலை அபிஷேகம் பண்ணின தேவ சமூகத்துல காத்திருக்கிறேன். எனக்குன்னு ஏதோ ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Glory. ஆமென், ஆமென். இவன் சாமுவேல் இடத்தில் வருவான் என்பது ஆண்டவர் ஏற்கனவே அறிந்து சாமுவேல் இடத்தில் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறார். இப்படி ஒருத்தர் வருவான், நீ அவனை வெறுமையா விட்டுறாத, அவனுக்குரியதா சிலதை எடுத்து வச்சுக்கோ, அவனுக்குன்னு கொடு. அவன் இன்னைக்கு இந்த பாதையில நான் கொண்டு வருவதே அவனுக்குன்னு இன்னைக்கு நீ ஆயத்தம் பண்ணி நீ கொடுக்கிறதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க நான் இன்னைக்கு வருவது ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், அவருக்கு தெரியும் நான் இன்னைக்கு இங்க வருவேன்னு அவருக்கு தெரியும். இன்னும் சொல்லணும்னா அவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ ஒன்று எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இன்னைக்கு எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, ஆமா, இதை பெற்றுக்கொண்டு இது உனக்கானது, இது உனக்குரியது, இது உனக்கானது நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வருவது ஏற்கனவே அவருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே சிலத்தை இங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். போகும்போது வெறுமையா போயிடாதீங்க. ஆமென். இது யாருக்கு? என் தகப்பனுக்குரிய, இது உனக்குரியது. ஆமென். இன்னொரு காரியத்தை பாருங்க, வந்தது தகப்பனுக்காக. ஏன்னா தனக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, தனக்குன்னு தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை மீன்ஸ் தன் வாழ்க்கையை அவர் எப்படி நினைச்சுக்கிட்டாரு தெரியல. ஏன்னா சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமாம், சவுல் சொல்ற இதுக்கெல்லாம் நான் பாத்திரவன் கிடையாது, என் வீட்டில் எல்லாருமே நான் சின்னவன். அப்ப தன்னுடைய வாழ்க்கையை வைத்து சவுலுக்கு உரிய பதில் என்னன்னா, இந்த வாழ்க்கையில பெரிய காரியங்கள்ல நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதனால என்ன செய்ய போறேன்? நான் தகப்பன் கழுதைகளை தேடி போறேன், தகப்பன் கழுதைகளை பார்த்துக்கிறேன். என் தகப்பன் என்ன சொல்றாரோ, என் தகப்பனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். தன் தகப்பனுக்காக சாமுவேல் இடத்துல வந்து நிற்கிறவனுக்கு அவனுக்காக சில காரியங்கள் செய்யப்படுகிறது. இந்த காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை என் இருதயத்தில் பேசினது இதுதான்: நீ மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபம் உன் வாழ்க்கையில பெரிய கிரியைகளை செய்து கொண்டே. ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் இடத்துல இப்ப சவுல் வந்தது தனக்கானதை பெறும்படி அல்ல, தகப்பனுக்காக. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்காக நான் ஏறெடுக்கிற ஜெபம் இருக்குல்ல, அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் அவங்க வாழ்க்கையில நடக்கும், என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கும். ஆமென். இந்த மாதிரி ஜெபத்துலலாம் வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்க சொல்லும் போது நீங்க ஒருவேளை உங்க காரியத்துக்கு வந்திருக்கிறீங்களோ இல்லையோ, அந்த காரியத்துக்கு அதிகமா ஜெபிங்க. ஆமென். மற்றவங்களுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிங்க, உங்க சொந்தத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ஆமென். நீங்க சில தேவையோடு இருக்கலாம், சில காரியங்களோடு நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க மற்றவர்களுக்காய் ஜெபிக்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தின் பலனை உங்களுக்காய் சிலதை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். உங்களுக்காக சிலதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கழுதையை தேடி புறப்பட்டதும் சாமுவேலை கூப்பிட்டு சொல்றாரு, சவுலுக்குன்னு சிலதை ஆயத்தம் பண்ணு. ஆமென். சவுல் தகப்பனுக்காக இப்பொழுது உன் சமூகத்தில் வருவான், நீ அவனுக்காக சிலதை ஆயத்தம் பண்ணு. ஆமா, மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தை தேடி வந்த உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலையில் உங்களுக்கான நற்செய்தி இதுதான். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வந்த உங்களுக்காக சிலதை ஆண்டவர் இந்த நாளில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஆமென், ஆமென். நீங்க ஒரு காரியத்துக்காய் காத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த காரியத்துக்காய் காத்திருக்கிற மற்றவர்களுக்காய் ஜெபியுங்கள். நீங்க ஒரு காரியத்திற்காக இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதே போல வேண்டிக் கொண்டிருக்கிற மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறது நல்ல ஜெபியுங்கள், ஆனா அதுக்கு மேலாக மற்றவர்களுக்காக. என்ன போல சில பாதையில் நடக்கிற சில உள்ளங்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. முதல் ப்ரையாரிட்டி அந்த ஜெபத்தை வைங்க, முதல் ப்ரையாரிட்டி அந்த ஜெபத்துக்கு கொடுங்க, முதல் முக்கியத்துவத்தை அந்த ஜெபத்துக்கு கொடுங்க. மற்றவர்களை முன்னிறுத்தி ஜெபிக்கிற ஜெபத்தின் பலன் என் வாழ்க்கையில கர்த்தர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ஏதாவது கிடைக்கும் அதனால ஜெபிப்பேன், அப்படி கிடையாது. சிலர் உடனே அப்படிதான் இல்லை, அவங்களுக்காக ஜெபிச்சா எனக்கு ஏதாவது நடக்கும் அதனால நான் சும்மா அதெல்லாம் ஃபார்மாலிட்டி ஜெபம், அப்படி கிடையாது.
சவுலுக்கு தெரியவே செய்யாது தனக்குன்னு ஏதோ ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது. தனக்கா ஏதோ ஒன்று சாமுவேல் வைத்திருக்கிற ஒன்றும் தெரியாது. ஆனா தகப்பனுடைய கழுதை தேடி வருகிறான். சாமுவேல் சமூகத்தில் வந்து நிற்கிறான். சாமுவேல் சொல்றார், வெயிட் பண்ணு. வேலைக்காரனை சமையற்காரனை கூப்பிட்டு அவனுக்கானதை எடுத்துக்கொண்டு வைன்றார். சொல்லிட்டு இந்த 3 வார்த்தை சவுலை பார்த்து சொல்ற, இது உனக்குரியது, இது உனக்கு முன்பானது, இது உனக்கானது, இது உனக்கானது. நான் இதுக்கு வரலையே, நான் இதை தேடி வரலையே, நான் வந்த தகப்பன் கழுதை தேடி. ஆமாப்பா, ஆமென். நீ மற்றவர்களுக்காய் செபிக்கிற செபம் உனக்கு முன்பாக சிலவைகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. இதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆமென். என் வாழ்க்கையில் இந்த மற்றவர்களுக்கான ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது சொன்னேன், தகப்பனுக்காய் வந்தவனுக்காக சிலதை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா அவன் வருவது ஏற்கனவே அவருக்கு ஒவ்வொரு முறை சமூகத்தில் வரும்போதும் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் போறது அவருக்கு, நான் போறது, நான் எப்படி வாரேன்னு அவருக்கு தெரியும். நான் வர்றதுக்கு முன்னாடியே இங்க ஏதோ ஒன்று கத்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி. எத்தனை பேர் நம்புறீங்க? ரெண்டாவது, மற்றவங்களுக்காய் நான் நேரெடுக்கிற ஜெபம். நான் வந்தது எனக்காய் ஜெபிப்பதற்கல்ல, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்படி வந்தேன். ஆனால் நிச்சயமாய் சொல்ல முடியும், அந்த ஜெபத்துடைய ரிசல்ட் என் வாழ்க்கையில கத்தர் காண பண்ணுவார். ஆமென். இப்பொழுது சவுலுக்கு மட்டுமல்ல பதில் கிடைத்தது, அவன் எதற்காய் வந்தானோ போகும்போது அந்த பதிலும் கேட்கப்படுது. என்ன பதில்? உன் தகப்பனுடைய கழுதைகள் அகப்பட்டது. அப்ப 2 ரிசல்ட்டும் கிடைக்குது. தன் வாழ்க்கையில ஒரு பதில் கிடைக்குது, வந்த ஜெபத்திற்கான பதிலும். இதுதாங்க நமக்கு நிறைவான பதில். ஆமென். ஜெபிச்சு எனக்கு நடந்தது சோத்திராண்டவர், எனக்கு செஞ்சிட்டீங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்கு செய்தீங்களே, இதே போல அவங்களுக்கும் செய்யுங்க. ஆமென். பிள்ளைக்காய் காத்திருந்த நாட்கள்ல ஆண்டவர் அதிகமாக பாரப்படுத்தினது, எங்களை உருவாக்கின விதமே அதுதான். மற்றவங்களுக்காக செபி, அடுத்தவங்களுக்காக செபி. ஆமென். செபிக்கும் போது அதில் என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல அவங்களுக்கெல்லாம் பிள்ளை கிடைச்சிச்சு. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இல்லை, என்ன ஆண்டவர் அவங்களுக்கு ஜெபிக்க வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த எண்ணத்தை எடுத்து போட்டார். இன்னும் ஜெபிக்க வச்சுட்டு தான் இருக்கிறார், இன்னைக்கே ஜெபிக்க வச்சுட்டு தான் இருக்கிறார். ஆமென். ஆனால் அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட்டை இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். ஜெபிக்க வைக்கிறார். உண்மையிலே இப்படி ஒரு பாதையில் கத்திரிகளை நடத்தலைன்னா நான்லாம் ஜெபிச்சிருப்பேன். நான் ஜெபிப்போம், ஆனால் அந்த பாரம் எடுத்து ஜெபிப்போமான்னு கேட்டால் தெரியல. சில பாதையினூடாய் கர்த்தர் உங்களை நடத்துறார்னா அதை குறித்த ஒரு பாரத்தை உங்க இருதயத்தில் வைக்கிறார்னு அர்த்தங்க. சும்மா இல்லை, இதை எல்லாருக்கும் செய்ய மாட்டார், இது எல்லாருக்கும் செய்ய மாட்டார். சிலரை சில பாதையில பர்பஸா நடத்துறாருன்னா அவங்களுக்குள்ள அந்த பாரத்தை கர்த்தர் வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப வேல்யூவா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாதையில உங்களை நடத்தி ஒரு காரியத்துக்கு பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறார்னா, நான் விசுவாசிச்சு நம்பிக்கையோடு இதை கண்டதுனால சொல்றேன், அந்த ஜெபம் வேல்யூவா இருக்கும், அந்த ஜெபத்தினுடைய பதில் பெரிதா இருக்கும், அந்த ஜெபம் பெரிதா இருக்கும். ஆமென். இதை எல்லாருக்கும் எதிர்பார்க்க மாட்டார், எல்லார்ட்டையும் வைக்க மாட்டார். யார் மேல அதிக நம்பிக்கை வைக்கிறார் அவங்க மேலதான் வைப்பார். அப்போ உங்களை இந்த பாதையில் நடத்துறாருன்னா ஆண்டவர் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவே நடத்துற பாதைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பாதையினூட கர்த்தர் உங்களை காத்திருக்கிற வழியில அல்லது சில டிராவல் பண்ற சில பாதையில உங்களை டிராவல் பண்ண வைக்கிறார்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறார் அர்த்தம். நீ ஜெபிக்கணும் உங்களுக்காக. உன் ஜெபம் வேல்யூ உள்ளது, உன் ஜெபம் வேல்யூ உள்ளது. அந்த இடத்துல ஒரு ஸ்தானாபதியா கர்த்தர் என்னை உங்களை வச்சிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு முக்கியமான பர்சனை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் அபிமெலேக்கு குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது. ஏன்னா ஆபிரகாம் அப்போ அந்த இடத்துல எவ்வளவு பாரமா ஜெபிச்சிருப்பார் தெரியுமா? ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த வலி தெரியும், ஆபிரகாமுக்கு அந்த வலி தெரியும். அப்போ ஆபிரகாம் அன்னைக்கு ஜெபிக்கும் போது தான் ஆபிரகாம் புரிஞ்சு போக, இதுக்கு வேண்டியதான் ஆண்டவர் என்ன இந்த பாதையில நடத்துறாரா. ஆமே. கர்த்தர் எல்லா பாதையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன், ஜெபிக்கும் போது, அப்படி நான் ஜெபிக்கும் போது ரிசல்ட் அங்கேயே நடக்கும், ரிசல்ட் இங்கேயே நடக்கும். இது நிச்சயம், இது நிச்சயம். கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீ ஜெபிக்கிற ஜெபத்தின் பதிலை அங்கே பார்க்க வைப்பார்.
இங்கேயும் பார்க்க வைப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, glory, glory, ஆமென், ஆமென். அதே போல ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த காணாமல் போன கழுதைகளை தேடி வந்தவன் இப்பொழுது வந்து சேர்ந்த போது அவனுக்காக சிலவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டதை அவன் கண்கள் கண்டது. அப்போ இதை பார்க்கணும்னா சில குறைய நீ லைஃப்ல முதல்ல பார்க்கணும். இதன் தேவன் எனக்குன்னு ஆயத்தம் பண்ணதை நான் சிலதை அவர் எனக்குன்னு ஆயத்தம் பண்ணதை நான் பார்க்கணும்னா அதற்கு முன்பாய் நான் பிடித்து வைத்திருக்கிற சில காரியத்தில் சில குறைகளை கர்த்தர் அனுமதிப்பார். சவுலுக்கு இப்பொழுது இந்த காரியம் எப்பொழுது அவன் கண்டு கொண்டான் என்றால் தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போன போது. அதுவரை அவனுடைய கையில எதுதான் இருக்குன்னா தகப்பனுடைய கழுதை, தகப்பனுடைய கழுதை. இப்ப சவுலை நீ எதனால வாழ்ந்துட்டு இருக்கிற, எப்படி உன் வேலை போயிட்டு இருக்கு, எப்படி உன் கையின் கிரியைகள் போயிட்டு இருக்குதுன்னா சவுல் சொல்லுவார், நான் தகப்பனுடைய கழுதைய எது கேட்டாலும் அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் யாரை சொல்லுவார், தகப்பனை சொல்லுவார். உன் வாழ்க்கை எதனால, தகப்பனால. உன் வாழ்க்கை எதனால, தகப்பனால. உன் வாழ்க்கை எதனால, தகப்பனால. ஆண்டவர் பார்த்தாரு, இனி உன் வாழ்க்கை தகப்பனால இல்லை என்னால நடக்கணும். அதுக்கு என்ன ஆண்டவர் செய்ய போறீங்க, கழுதை காணாம வைக்க போறேன். எனக்கானதை என்னுடையதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நான் சுதந்தரிக்க வைக்க சில இல்லாதவைகளை என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். ஆகாருடைய லைஃப் நமக்கு தெரியும். ஒரு துருத்திய தண்ணீரை கொடுத்து ஆபிரகாம் அனுப்பி விடுகிறார். ஆமென். ஒருவேளை அந்த துருத்தி தண்ணீர் தீராம பிள்ளை வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆகாருடைய வாழ்க்கையை குறித்த சாட்சி ஒரு வார்த்தை எப்படி இருந்துட்டு இருக்கும் தெரியுமா, ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர்ல ஆகார் வாழ்ந்துட்டான். ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் விரும்புறது ஆபிரகாம் அந்த தண்ணீர்ல நீ வாழக்கூடாது, உனக்கு நான் வைக்கிற தண்ணீர்ல தான் நீ வாழணும். அதனால என்ன ஆண்டவர் செய்ய போறீங்க, துருத்தி தண்ணீரை தீர வைக்க போறேன். போன வாரம் கேட்டவமே முறை ஆகார் போகும்போது அவள் எங்க போய் இருக்கிறாள், நீருட்டண்டையில போய் இருக்கிறாள். அப்ப அவளுக்கு நீருட்டண்டை எங்க இருக்குன்னு ஏற்கனவே பார்த்து வச்சிருப்பான். ஆனா இப்ப பிள்ளைய வச்சு அலையறா, நீருட்ட கண்ணிலே தெரிய மாட்டேங்குது. உடனே டிசைட் பண்ண, நேற்றுக்கு தான் அங்க போனோம், அங்க நீருட்டண்டை இருந்துச்சு, அங்க போலான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ஆகாருக்கு இப்ப நீருட்டண்டை தெரியவே இல்லை. இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறது. இப்ப நீ என்ன அலைச்சல் அலைஞ்சாலும் நீருட்டெல்லாம் தெரியாது. ஏன்னா அவர் விரும்புவது உனக்கானதை அவர் சிலவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் போது அதனுடைய முழு மகிமையும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகாரே, உன் பிள்ளை வளர்ந்தது ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர்ல இருக்க கூடாது. ஆகார், உன் பிள்ளை வளர்றது கர்த்தர் கொடுக்கிற தண்ணீர்ல தான் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு காரியமும் மனுஷன் செய்ததா இருக்க கூடாதப்பா, என் வாழ்க்கையில எல்லாமே என் கர்த்தர் செய்ததா இருக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. glory ஷரபல கத ரியாதர ரிபல கஷ்யாதர. மனுஷனுடைய ஆலோசனைகளை நிர்மலமாக்குவீராக, என்னுடைய சிந்தைகளை நிர்மலமாக்குவீராக, என்னுடைய எண்ணங்களை நிர்மலமாக்குவீராக. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். glory 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 பாலாஷ். இது உனக்கானது, இது உனக்குரியது, இது உனக்கு முன்பானது. இப்போ சவுல் ஆசீர்வதிக்கப்பட காரணம் தகப்பனுடைய கழுதையினால் அல்ல, அந்த பரம தகப்பன் செய்த காரியத்தின் நிமித்தம். என் லைஃப்ல ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா, என் லைஃப் ஆனாலும் சரி, என் பிள்ளையுடைய வாழ்க்கையானாலும் சரி, அது ஆசீர்வதிக்கப்படும் போது அதனுடைய முழு கிரெடிட்டும் என் அப்பாவுக்கு மட்டும்தான் போச்சு. ஆமென். அதனாலதான் சில மனுஷருடைய ஆலோசனைகளை அவர் தவிடுபொடியாக்குகிறார். சில நேரத்தில் நமக்கு புரியாது, ஏன்டவர் இதை அலோவ் பண்ண மாட்டீங்க, ஏன் அவங்கெல்லாம் அந்த காரியத்தை அழகா செஞ்சுட்டு போயிட்டாங்க, ஆனா என் லைஃப்ல ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப உனக்கு நான் செய்யறேன், உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆகாரே, நீ உன் பிள்ளைய வளர வைக்கிறது ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர்ல இருக்கக்கூடாது, கர்த்தர் கொடுக்கிற நீரூட்ல தான் இருக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் இந்த பாதை எனக்கு அனுமதிச்சார் நம்புறவங்க மட்டும், கர்த்தர் அதுக்கு தான் இந்த பாதை எனக்கு அனுமதித்து இருக்கிறான்னு
glory 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 glory. அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும். ஆமென். வேதம் சொல்லுகிறது ஆகாரை கண்ணை திறந்து பாருன்றாரு. அங்க என்ன இருந்துச்சா? நீரூற்று. அப்ப அவளை அழ வைக்கிறத எங்க கொண்டு வந்து அழ வைக்கிறார் பாத்தீங்களா? அவருக்கு தெரியும் உன்னை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சு அழ வைக்கணும்னு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிறவர். அவர் விரும்புறது உன் லைஃப்ல உனக்குன்னு ஒரு காரியம்னா அது என் நிமித்தம் நடக்கணும். என் நிமித்தம், என் நிமித்தம். அதன் பிறகு சவுலுடைய வாழ்க்கை தகப்பனுடைய கழுதையினால் அல்ல, அவர் வைத்த திட்டத்தின்படி, அவர் வைத்த திட்டத்தின்படி. இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன். சிலவைகளை இல்லாமல் போக பண்ணி அல்லது சிலவைகளை இழக்க பண்ணி சில பாதையில கர்த்தர் நடத்துறாருன்னா சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக சிலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சவுலுக்குன்னு ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்ட பிறகுதான் கழுதை காணாமலே போகுது. ஆமென். இங்க காணாம போகிறதுக்கும் அங்க ஆயத்தம் பண்ணப்படுறதும் கரெக்டா இருக்குது. அப்ப அங்க ஆயத்தம் பண்ணப்பட இங்க என்ன ஆகுது? அப்ப சில காரியங்கள் என் வாழ்க்கையில காணாம போகும்போது ஆண்டவர் ஏதோ ஒண்ணு எனக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இதான் காணாம போயிட்டு இனி என்ன செய்ய போறீங்க கேட்டா சொல்லுங்க. அங்க உனக்கு எனக்கு சூப்பரா ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதான் துருத்தி தண்ணி குறைஞ்சிச்சு, என்ன செய்ய போறேன்? எனக்குன்னு ஒரு நீரூட்ட சூப்பரா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வாழ்றது மனுஷன் தயவுல அல்ல, நான் வாழ்றது கர்த்தர் தயவுல. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யார் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடி. ஆமென். glory. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. நன்றியோடு சொல்லுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம். ஓ எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே சொல்லுங்க. ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான். ஆகும் ஆகும் glory. ஆமென். இது உனக்கென்று, இது உனக்கு முன்பாக, உனக்காக. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கென்று, எனக்கு முன்பாக, எனக்காக கர்த்தர் ஏதோ ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நிச்சயம் என் கண்கள் காணும் என்று விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. glory 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 glory. அப்படியே எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோட பாடி, எனக்கென்று, எனக்கு முன்பாக, எனக்காக. ஆமென். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் வாழ்க்கையில. ஆமென். பலருடைய ஏக்கமே இதுதான். ஆமென். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார், ஜெபிக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் காரியங்கள் நடக்குது. ஆனா என் வாழ்க்கையில் இன்னொன்னு இல்லையே. ஆமென். ஆண்டவர் சொல்ல, உனக்கு இன்னொன்னு ஸ்பெஷலா இருக்குது சொல்ல. இது ஸ்பெஷல். ஆமென். அது என்ன கொடுக்கிற? ஒரு முன்னந்தோடையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு, முன்னந்தோட ஸ்பெஷல் லெக் பீஸ். பொதுவாக லெக் பீஸுக்கு தான் அடியே நடக்கும். ஆனா இங்க அடி போடலாம் யாருக்கும் வர முடியாது. இது சவுலுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில இழப்பின் பாதையில கர்த்தர் என்ன கொண்டு போய் சில காரியத்தை எனக்கு ஆயத்தம் பண்றாருன்னா, அது மற்றவர்களுக்கு உண்டு பண்ணுகிறது போல அல்ல, அது அந்த காரியம் ஏதோ ஒரு மகிமையா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சில இழப்பின் வழியா இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவப்படுறேன். சில இழப்பை சந்தித்து ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்கிறார்னா, அது நான் நினைத்ததின்படி அல்ல, அது எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும்படி.
எனக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல அந்த வார்த்தையை. ஆமே, அது நான் நினைத்து பார்க்காத ஒரு மகிமை. அந்த காரியத்தில் ஏதோ ஒன்று ஸ்பெஷல் ஆண்டவர் ஆட் பண்ணி தான் கொடுப்பார். ஆமே, வந்த எல்லாருக்குமே ஆகாரம் உண்டு, அந்த இடத்துல அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த இறைச்சி உண்டு. ஆனா சவுலுக்கு கொடுக்கப்பட்ட இறைச்சி கொஞ்சம் வித்தியாசம். ஆமே, ஏன்னா மத்த யாருக்கும் எந்த இழப்பும் கிடையாது. அழைக்கப்பட்டார்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க சவுல் அழைக்கப்பட்டதுனால வரல, சிலது இழந்ததுனால வந்து இருக்கிறான். சிலதை இழக்க ஆண்டவர் சில இழப்பை சந்திக்க வைத்து ஆண்டவர் கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வரப்பட்ட சவுலுக்கு கொடுக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஆமா, எத்தனை பேர் இப்ப கர்த்தர் நடத்துற பாதைக்கு நன்றி செலுத்து. ஸ்பெஷலா வச்சிருக்கிறா சகோதரி, ஸ்பெஷலா வச்சிருக்கிறா சகோதரா. அவர் மறந்து போக மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். உன் மேல கர்த்தர் சில ஸ்பெஷலான சிலதை வைத்திருக்கிறார். உங்க மேல ஸ்பெஷலா கர்த்தரோட வைத்திருக்கிறார். க்ளோராபலா ஷாகதா ரபலதரா ப்ரோபலா ஷியதரா. வந்த எல்லாருக்கும் இறைச்சி உண்டு, வந்த எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. ஆனா கொடுத்தது ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. கூட்டத்தோட எல்லாரும் இருக்கிறது போல கிடைக்கிறது வாங்கி சாப்பிட்டு போயிடணும், கிடைக்கிறது வாங்கி அனுபவிச்சுட்டு போயிடணும். ஆனா சவுலை, நீ வெயிட் பண்ணு, நீ வெயிட் பண்ணு. நீ நடந்து வந்த பாதை வித்தியாசமானது. நீ கர்த்தர் உனக்கு அனுமதிச்ச பாதை வித்தியாசமானது. உனக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறது சில ஸ்பெஷல். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறா. நீ வெயிட் பண்ணு, நீ கர்த்தர் சமூகத்தில் வெயிட் பண்ணு. உனக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள். அதன் மேல தேவ அபிஷேகம் உண்டு, அதன் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு, அதன் மேல தேவனுடைய மகிமை உண்டு. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஏன் இந்த பாதையில நடத்துறான்னு கேக்குறீங்களா யாராவது? நீ ஸ்பெஷல் சவுலே, நீ ஸ்பெஷல். ரெண்டு கரத்தை உயர்த்தி கண்களை மூடி. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரோட கத்தை பேசி கொண்டிருக்க? நீ ஸ்பெஷல், நீ ஸ்பெஷல் சவுலே, நீங்க ஸ்பெஷல் சகோதரா, நீங்க ஸ்பெஷல் சகோதரி. க்ளோரி க்ளோரி ஹல்லேலூயா. நீ இந்த பாதையில நடந்து வர்றேன்னு அவருக்கு தெரியும். உனக்கு எந்த பாதை அனுமதிச்சார்னு அவருக்கு தெரியும். அவன் ஏன் அனுமதிச்சா? உனக்கு கொடுக்கப்பட போகிற, உனக்காக கொடுக்கப்பட போகிற, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட போகிற அது ஸ்பெஷல், அது ஸ்பெஷல். அதன் மேல ஒரு தேவ அபிஷேகம் உண்டு, அதன் மேல ஒரு தேவ ஆசீர்வாதம் உண்டு, அதன் மேல ஒரு தேவ மகிமை உண்டு. லோராபலா கரபலபோ ஷலதர் யாதரா ப்ரோபலா கதர் யாதரா ரேகா மகா ஷியாகதர் ஷியாலதர் யாதரா லேராதர் யாதரே. ஆமென், ஹalleluya. அதனால தான் சமையற்காரன் அதை பத்திரப்படுத்தி வை. சவுல் வர்றது ஒரு பத்திரப்படுத்தி வை. அது ஸ்பெஷலா காக்கப்படும். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தாருன்னே தெரியாது. ஆனா உனக்கு கொடுக்கப்படுறது தேசம் அறியும். உனக்கு கொடுக்கப்பட போறது சுத்தி இருக்கிற கண்கள் பார்க்கும். உனக்கு கொடுக்கப்பட போறது உன் சொந்தங்கள் பார்க்கும். உனக்கு கொடுக்கப்பட போறது விசேஷமானதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளை. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. நல்ல கையத்தடி சொல்லுங்க. அப்பா உமக்கு, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஷரகபல கதரா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு உம்மலாகாத, உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே சொல்லுங்க. ஆகும் ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். எல்லாம் ஆகும் ஆகும். க்ளோரி 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 க்ளோரி. வறண்ட நிலத்தை நீரூற்றாய், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே
ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆமே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஷாலா ரகபல ப்ரோபல கதரியாதரே உமக்கு ஸ்தோமலாகாத உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் சொல்லுங்க. எல்லாமே எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே பாடுவோம். ஆகும் ஆகும். ஆமென் 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 ஆமென். ஆகும் 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 ஆகும். இந்த வார்த்தை சொல்லுவோம். ஆகும் ஆகும். எல்லாம் ஆகும். க்ளோரி 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 க்ளோரி. என்னோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடிப்பார். ஆமென். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான. இந்த வார்த்தை சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கிற எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். க்ளோரி க்ளோரி க்ளோரி. நமக்குள்ளே ஆமே என் இயேசு என். நான் அறியாததோ நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஸ்பெஷலா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஸ்பெஷலா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஷரா கரபௌஷியதரா. நான் அறியாததோ நான் அறியாததோ. ஆமென் 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 ஆமென். நான் அறியா. விசுவாசத்தோட விசுவாசத்தோட நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோட தேவனுக்கு மகிமையா. எனக்காய் சிலது ஸ்பெஷலா உனக்கானது உனக்குரியது உனக்கு முன்பாக. glory 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 glory. Yes Lord. Hallelujah. Hallelujah. உனக்குரியது இது உனக்கானது இது. நீ நடக்கும் போதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். நீ நடக்கும் போதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். ப்ரோபலஷியாதரே லேரமரகதரியாதரா சந்தரதராதரே லேரே கேபலஷத்ர ப்ளோரே மரோதலா தேரா காஷிகேதரா ரேபரோஷியாதரே லேரமகதரியாதரா ரேகே ரேகதரா. ஏன் அலைய விட்டார் தெரியுமா? ஏன் சில பாதின் வழியை கொண்டு போறார் தெரியுமா? உனக்குன்னு சிலது ஸ்பெஷலா அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணுகிறார். ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி முடிக்கிறது. அவர் ஆயத்தம் பண்ணி முடித்தது உன் கண்களில் அதை காணப்படுவார். சந்தராதரா லேரா கபலகதர் ரேப்ரோஷியாதரா லேரே கபககதர் சந்தரால ரகபலகதர் யாதரா ரேமரகதர் யாதரே ஷகரபலபௌதரா லேரமஹந்தரா. அவரே நம்பி இருக்கிறோம். அவரே நம்பி இருக்கிறோம். அவரே நம்பி இருக்கிறோம். சவுலே இது உனக்கு ஸ்பெஷல். சவுலே எல்லாருக்கும் இது செய்ய மாட்டா. நீ நடந்தது அவருக்கு தெரியும். நீ சுற்றி தெரிந்தது அவருக்கு தெரியும். சிலவைகள் நீ இழந்து வந்திருக்கிறது அவருக்கு தெரியும். ஆண்டவரை இந்த பாதையில எல்லாம் என்ன நடத்துறீங்க? உனக்கு என்ன ஸ்பெஷலா ஒண்ணு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்.
இது உன் தகப்பனுக்குரியதல்ல, இது உனக்குரியது. இது வேறொருவனுக்குரியதல்ல, இது உனக்குரியது. இது உனக்கானது, இது உனக்கானது, இது உனக்கானது. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கை நீர்தானே. நான் நம்புவேன். ஹல்லேலூயா, அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி. எத்தனை பேரோடு இந்த வார்த்தை பேசினதுன்னு தெரியல. சவுல் கழுதுகளை தேடி அவன் அலைய ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க சவுலுக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருந்தது. கர்த்தர் அனுமதித்த பாதையில் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களுக்காக சிலதை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சிலதை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சிலதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் கொடுக்கிறது போல அல்ல, இது வருகிற எல்லாருக்கும் கொடுக்கிறது போல அல்ல. இது உனக்கு ஸ்பெஷல், இது உனக்கு ஸ்பெஷல். ப்ரோபாலா ஷாகதா ராகபர ப்ளீகரா கஷ்டத லேலரதர் யாதரே. இது உனக்கானது, இது உனக்குரியது. இதை உனக்கு முன்பாய் மட்டும்தான் வைப்பேன் சவுலே, இது உனக்கு முன்பாக தான் வைப்பேன். உனக்கு முன்னாடி வைக்கப்படுகிற இந்த காரியத்தை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்ப்பார்கள், எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இதை குறித்து பேசப்படும், இதை குறித்து சாட்சி வெளிப்படும், இதை குறித்த மகிமை வெளிப்படும், இதை குறித்து தலைமுறை தலைமுறை பேசப்படும். இது ஸ்பெஷலானது, இது ஸ்பெஷலானது. கர்த்தர் எனக்கு அப்படி ஒன்றை வைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க லோராபலா ஷகதரே ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடவில்லையா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை என்னை கைவிடவில்லை. சொல்ல முடியுமா உண்மை? என்னை கைவிடல, என்னை கைவிடவில்லை. சத்தம் உயர்த்தி நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ் நம்பிக்கை நீர்தானையா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. ஆதரித்தீர், அரவணைத்தீர், ஆதரித்தீர், அரவணைத்தீர். உம் தோளில் என்னை சுமந்து என்னை ஆதரித்தவரே. ஷரகபரு பிரேலரதரே ஆதரே ஷகதரகத ரேதரே. உம் தோள் என்னை சுமந்து, ஆமென். உம் தோள் நான் நம்புவேன், நான் நம்பு உம்மை மட்டுமே, வாழ் நம்பிக்கையே நீர்தான. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க. சோதனையோ வேதனையோ, வேதனையோ, ஏசையா உம்மை நம்புவே, ஏசையா உம்மை நம்புவே. சோதனையோ வேதனையோ, ஏசையா 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 உம்மை நம்புவே. ஏசையா ஏசையா உம்மை நம்புவே. பாடுங்க. நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன்
உம்மை மட்டுமே நான் நம்புறேன் நம்பி நீங்க மட்டும் பாடுங்க. நான் நம்புவேன் நான் அலரா கபரோதல பிரேலரதரே ரேகதரா நான் நம்புவேன். ஹalleluya. அப்படியே இந்த ஆராதனையிலே ஜெபத்தை ஏறெடுக்கும்படி ஏவப்படுகிறேன். முடியுமானால் முழங்கால் படியிட்டு ஆமென். முடிந்தவர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆமென். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இப்ப எல்லாரும் கண்களை மூடி. சிலருடைய இருதயத்தின் பாரம் என்னன்னா, தகப்பனுடைய கழுதை காணலைன்னா அந்த பாரம் என் மேலதான் வருது. குடும்பத்துல மொத்த பாரமும் ஒரு ஆள் சுமக்கிறது போல ஆண்டவர் சிலர் அப்படி உங்க குடும்பத்தில் உங்களை அப்படி வச்சிருக்கலாம். எது நடந்தாலும் அந்த பாரம் முழுவதும் என் தலைக்கு மேலதான் வருது. கேள்விகள் என்கிட்ட தான் வருது. இப்படி யாராவது இந்த காலை நேரத்தில் உடைஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்களான்னு தெரியல. எனக்கு தூக்கி சுமக்க முடியல ஆண்டவர், ஏன் என்ன இந்த குடும்பத்தில் இப்படி வச்சிருக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. தகப்பன் கழுதை காணலைன்னா சவுல் தான் தேடி போகணும், அவன் தான் அலையணும். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட சவுலுக்குன்னு சிலதை அவர் ஆயத்தம் பண்றார். அப்படிப்பட்ட உங்களுக்காக சிலதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். அப்பா கூட தான் நம்பி போயிட்டு இருக்கிறார் ஈசாக்கு. ஆனா பாரம் சுமக்கணும்னு வரும்போது ஈசாக்கு மேலதான் வைக்குது. பலிபீடத்துல ஈசாக்கு தான், எல்லாமே ஈசாக்கு தான், சுமக்கிறதும் ஈசாக்கு தான், பலிபீடத்துல பலியா வைக்கிறதும் ஈசாக்கு தான். ஏன்னு புரியல. ஆனா ரிசல்ட் சொல்லப்படுகிறது. ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா, ஆபிரகாமுக்காக அல்ல, ஈசாக்குக்காக சிலது, ஈசாக்குக்காக சிலது, பாரத்தை சுமக்கிற உனக்காக சிலது, இதை சுமக்கிற உனக்காக சிலதை. தகப்பனுக்காக அல்ல, இப்பொழுது ஆயத்தம் பண்ணப்பட்டது உனக்காக, இது உனக்காக. ஆமென். ஆமென். இந்த வார்த்தையை உள்வாங்கி இந்த சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இப்ப நீங்க ஆண்டவர்ட்ட உங்க இருதயத்தை திறந்து பேசுங்க. ஆமென். நீ நடக்கிறது அவருக்கு தெரியும் சவுலே. நீ எதனால அலைகிறன்னு தெரியும், எதனால இந்த பாரத்தை சுமக்கிறன்னு தெரியும். இந்த காரியத்துல உனக்கு கூட உதவுறதுக்கு கூட யாரும் இல்லை. மொத்த பாரமும் தலையில தூக்கி வச்சிருக்கிறான். மொத்த பாரமும் ஏன் பலவீனத்தை என்னால தாங்க முடியல ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள மொத்த பாரமும் ஏன் தலைக்க முடியல. ஹalleluya. ஹalleluya. சவுலே நீ தேவை. உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு வித்தியாசமானது. உன் குடும்பத்தில் கர்த்தர் உனக்காய் ஆயத்தம் பண்றது சிலவைகள் வித்தியாசமானது. லோ ராபாலா ஷாகாதா ராபாலாதா ப்ரோபாலா ஷியாதரா ரேபரா கமஹந்தரா கஷாகாதரா. அப்படிப்பட்ட உள்ளத்தின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல, கர்த்தருடைய ஆவி உன் மேல. ஷலரபலப உஷ்யாதரா லேகரகத ரியாதரா ப்ரோமா ஷியாதரே பிரிபலா கதரியாதரா லிகரக ஷியாகத். உன் கண்கள் சில அற்புதங்களை இந்த ஆண்டிலே காணும். உன் கண்கள் சிலவைகளை இந்த ஆண்டிலே காணும். கர்த்தர் அதை காண பண்ணுவார், கர்த்தர் அதை காண பண்ணுவார். உன் மேல சிலவைகள் அபிஷேகமா அலரா லேகரா கபரோத் ஷாகதரா ரேதரா மரோதரா ஷாகதரா லேகதரா. சின்ன வயசுலயே சில பாரங்களை சுமக்கிறேன் ஆண்டவரேங்கிற வேதனையோட ஏதாவது சகோதரனோ சகோதரி இருப்பீர்களா? ஆமென். வெட்கப்படாம உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கரத்துல இப்ப நீங்க 2-3 நிமிஷம் அப்படியே உங்க இருதயம் தரது இந்த ஜெபத்தை நடத்தும்படி ஆவியானவர் ஏவிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ல வைக்கிற வார்த்தை இதுதான். சவலே பாரத்தை சுமந்து நடக்கிற
உனக்குன்னு தான் சிலது ஆண்டவர் ஆயத்தம் பண்றார். இது உனக்குரியது, இது உனக்கானது, இது உனக்கு முன்பானது, இது வேற யாருக்கும் கிடையாது. சுமந்து வந்துட்டு இருக்கிற நீ. அதே நேரத்தில் நீ இந்த பாரத்தை அப்படி தூக்கி எறிஞ்சிடாத. இந்த பாரத்தை நீ சுமந்தாதான் சிலவைகள் கண்டுபிடிக்கப்பட முடியும். குடும்பத்தில் சிலவைகள் நடக்கும். நீ அந்த குடும்பத்துக்கு தேவை, நீ அந்த குடும்பத்துக்கு தேவை, நீ அந்த குடும்பத்துக்கு தேவை, நீங்கள் அந்த குடும்பத்துக்கு தேவை. அதற்கான கிருபையை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளே ஊற்றுவார். அதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். Glory, 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 glory. நீ அதற்காய் அழைக்கப்பட்டவன், நீ அதற்காய் விசேஷிக்கப்பட்டவன், நீ அதற்காய் முத்தரிக்கப்பட்டவன். உன்மேல் கர்த்தருடைய திட்டம் பெரியது, உன்மேல் கர்த்தருடைய திட்டம் பெரியது. கிருபை 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 கிருபை. Glory Father, glory Father. எல்லா கேள்வி உங்க முன்னாடி தான் வருதா? எல்லா கேள்வி உங்க முன்னாடி தான் கேட்கிறாங்களா? ஆண்டவர் எதுக்கு எடுத்தாலும் என்னதான் பார்க்கிறாங்க? எந்த கேள்வி ஏன் முன்னாடி தான் ஆண்டவர் வருது? எந்த பாரத்தினாத ஆண்டவர் சுமந்துட்டு இருக்கிற குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது உங்க மேல சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமா, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறார். நீ விசேஷிக்கப்பட்டவன், நீ விசேஷிக்கப்பட்டவன், நீ விசேஷிக்கப்பட்டவன். குடும்பத்தில் 8 பேர் இருக்கும்போது தகப்பனுடைய ஆடை தாவீது தான் மேய்க்கணுமா? ஆமா, தாவீது தான் காட்டுக்குள்ள தனியா போகணுமா? ஆமா, ஏன் அந்த பாரம் எல்லாம் தாவீது மேல வருது? தாவீது, நீ விசேஷிக்கப்பட்டவன். தாவீது, நீ அந்த குடும்பத்துக்கு அவசியம், நீ இந்த தேசத்துக்கு அவசியம். நீ சிலவைகளை சுமந்து செய்கிறதின் காரியத்தை கர்த்தர் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டது ஒன்று உண்டு, உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டது ஒன்று உண்டு. அது விசேஷித்தது, அது 7 பேருக்கு கிடையாது, அது உனக்குரியது, அது உனக்கானது. தகப்பன் 7 பேரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். அது தாவீதுக்குரியது, அது தாவீதுக்குரியது. என தாவீது மட்டும்தான் இந்த பாதையில நடக்கிறான். உனக்காய் சிலவைகளை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் அதிகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நம்பி நட, நம்பி நட. இந்த காரியத்தை விட்டு விடாதே, தொடர்ந்து இந்த காரியத்தில் நில்லு. நீ இந்த குடும்பத்துக்கு அவசியம். லோரி பலஷியாதரே லேராகமரோதரியாத வேகாதரியாதர. 2 கரத்தை உயர்த்தி உங்க கண்களை மூடி இருதயங்களை ஓபன் பண்ணு. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ரொம்ப முடியலன்னா ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆமென். அதிகம் அலைய விட மாட்டார். இதுக்கு மேல சவுலுக்கு அலைய முடியாதுன்னு தெரிஞ்சதும் சாமுவேல்ட கொண்டு வந்துட்டார். இதை பார்த்ததும் சவுலுக்கு திரும்ப சந்தோஷம் நடக்க தொடங்கிட்டார். ஆண்டவரே, நான் நடக்கிறது உங்களுக்கு தெரியும்ப்பா, நான் எப்படி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா, நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியும். உங்க நிலை இப்ப ஆண்டவர்ட்ட பேசுங்க. உங்க நிலை இப்ப என்னமோ, இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன், உங்க நிலைமை உங்களுக்கு தெரியும், உங்க நிலைமை உங்களுக்கு தெரியும். 2-3 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அப்படியே ஆண்டவர்ட்ட உங்க இருதயம் திறக்கப்படுவதாக. இருதயம் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும். ஆண்டவர் மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்க சகோதரி, ஆண்டவர் மட்டும் சந்தேகப்பட்டுறாதீங்க. அவர் எல்லாத்தையும் நல்லா செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் நேர்த்தியாய் உங்களை நடத்துகிறார். காரணம், நீ விசேஷிக்கப்பட்டவன், நீங்கள் விசேஷிக்கப்பட்டவர். உன் மேல இருக்கிற அழைப்பு யாரும் புரிஞ்சிக்கலன்னு கவலைப்படாது.
உங்களை கர்த்தர் நடத்துகிற பாதை யாரும் புரிஞ்சுக்கலன்னு ஃபீல் பண்ணார். நிரூபிக்கிற ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை காண்பிக்கிற ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உனக்கு விசேஷிக்கப்பட்டது ஒன்று உனக்காய் முன்பு வருகிறது. வேதனையோ சோதனையோ ஏசையா உம்மை நம்புவே. வேதனையோ சோதனையோ ஏசையா ஆமென். ஏசையா உம்மை நம்புவே. நான் நம்புவே. நான் நம்பு நம்பு நான் நம்புவே உம்மை மட்டுமே. ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. அந்தியம் வரே യേശു എൻ്റെ യേശു എൻ ആമേ. நன்றி ராஜா. அந்தியம் வரை ஆவியானவரே ஆவியானவரே க்ளோரி. அந்தியம் வரை அந்தியம் வரை. ஹalleluya ஹalleluya. இயேசு என்றே குடைமதி அந்தியம் வரை ஸ்நேகமதி. இயேசு. எல்லாரும் கண்களை மூடி உங்க குடும்பத்துல இப்போ எந்த காரியம் உங்களை ரொம்ப பாரப்படுத்துதோ, நிறைய காரியங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எந்த காரியம் இப்போ சவுலுக்கு தேவை? தகப்பனுடைய கழுதைகள் கிடைக்கணும், அதுதான் பாரம். அப்படி ஏதோ ஒரு காரியம் இந்த நாட்களிலே உங்களை ரொம்ப பாரப்படுத்துதுன்னா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டோட இப்ப சொல்லுங்க அந்த காரியத்தை. ஆண்டோட செபிக்கலாம். இது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம். ஆமென். இந்த ஒரு காரியம் திடீர்னு உங்க குடும்பத்தில் நடந்த ஒரு காரியமா இருக்கலாம். திடீர்னு இந்த பிரச்சனை தலை தூக்குனதா இருக்கலாம். இன்னைக்கு அதுதான் உங்க இருதயத்தை ரொம்ப உடைக்குது, அதுதான் உங்களை கலங்கடிக்குது, அதுதான் உங்களை அலைய விட்டுட்டு இருக்குது. ஆண்டோட பேசுங்க. தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு அந்த காரியத்தை சொல்லுங்க. வந்த சவுல் திரும்பி வெறுமையா போகல. வந்த சவுல் திரும்பி வெறுமையா போகல. போகும்போதே காதுல ஒரு சத்தம் கேட்குது, உன் தகப்பனுடைய கழுதைகள் அகப்பட்டது, தகப்பனுடைய கழுதைகள் அகப்பட்டது. நீ எந்த காரியத்துக்கு சாமுவேல் இடத்துல போனியோ அந்த காரியத்துடைய ரிசல்ட் கிடைச்சிச்சுப்பா, அந்த காரியம் நடந்துருச்சுப்பா. இயேசுவின் நாமத்துல இந்த கால நேரத்தில் தைரியத்தோட சொல்றேன், இன்று ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும், பதில் கிடைக்கும். ஷரபலா ரோபாஷியதர் ரோகபலகத ரியாதரா ரிமரஷியதரே லிகரகத ரியாதரால லிகரா. செபிங்க, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்ட்ட செபிங்க. இந்த காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எந்த காரியம் ரொம்ப பாரப்படுத்துது இந்த காரியத்தை இப்ப ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. இந்த காரியத்தை சொல்லி செபிங்க. இதுதான் ஆண்டவரே, இந்த காரியம் ஆண்டவரே. ஒருவேளை உங்க புருஷனை குறித்தோ அல்லது மனைவியை குறித்தோ அல்லது பிள்ளைகளை குறித்தோ அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிசல்ட் உண்டுங்க, ரிசல்ட் உண்டுங்க. இன்றைக்கு அதனுடைய சாட்சியை கேட்பீர், இன்றைக்கு அதனுடைய சாட்சியை கேட்பீர். விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
சவுலே, நீ வந்தது போல அல்ல, நீ வந்தது போல அல்ல. இன்னைக்கு உனக்கும் ஒரு அற்புதம், உன் கூடாரத்திலும் ஒரு அற்புதம். இன்று உனக்கும் ஒரு அற்புதம், உன் கூடாரத்திலும் ஒரு அற்புதம். ஹalleluya, glory பல கதரா. ஆண்டவர்ட்ட வைக்கிறீங்களா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் என் கண்ணீரை காண்கிறவர். ஆகாருக்கு இப்ப என்ன நடக்கணுமோ அதை செய்தா. ஆகாருக்கு இப்ப என்ன பார்க்கணுமோ அதை காண்பித்து கொடுக்கிறார். ஆமென். அவள் அழுதது ஒன்று, பதில் இன்னொன்றும் அல்ல. அவர் எதற்காக அழுதாளோ? பிள்ளை சாக கிடக்கும் போது ஆமென், பிள்ளைக்கு தண்ணீருக்காக அழுறாள். ஆமென். அவர் தண்ணீரை தான் கொடுத்தார். ஆமென். எதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார், எதை செய்யணுமோ அதை செய்வார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி செவிங்க. உங்க இருதயம் திறக்கப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட கொட்டிருங்க. அன்னாலை போல உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஆமென். ஜெபித்த ஜெபத்தின் பதிலை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்க குடும்பத்தில் செய்வாரா, குடும்பத்தில் செய்வாரா, செய்வாரா. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். உனக்கானது, உனக்குரியது, உனக்கு முன்பாக ஷரபல கத ரிபல கத ரோபல ஷியதரே லேரா ஹத்த ராகா பகதர் ரேவரக ஷியதரே. அவர் செய்வார், அவர் செய்வார். இதை அவர் செய்து முடிக்க வல்ல. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினார். சாட்சியா கேட்கப்படுங்கப்பா.